வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்துல புதினத்துல சொல்லப்பட்டிருக்க மூல புத்தகங்கள் குறித்த குறிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் கே சுந்தரராஜன் சிவபாதம் அவங்களுடைய புத்தகத்துல இருந்த குறிப்புகள் நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். இப்போ பகுதி 2. இதில் என்ன மாதிரியான புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க, எந்த ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, எந்த காலகட்டங்களில் அந்த நூல் வெளிவந்தது, அது சமுதாயத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இந்த மாதிரியான அடிப்படையில் இந்த குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. சதாமூர்த்தி எழுதிய தனபாக்கியம் அல்லது ஒரு அதிர்ஷ்டவதியின் சரித்திரம். அதாவது சதாமூர்த்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனபாக்கியம் அல்லது ஒரு அதிர்ஷ்டவதியின் சரித்திரம் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. வி சரஸ்வதி அம்மாள் எழுதிய துப்பறியும் நாவல் 1933 வெளிவந்தது. கல்கி திருவிக்காவின் நவசக்தியில் தேனி என்ற பெயரில் கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார். கல்கி என்ன பண்ணாங்கன்னா திருவிக்கா அவர்களுடைய நவசக்தி இதழில் தேனி என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இவரது முதல் நாவல் விமலா சிறையில் எழுதியது. முதல் நாவல் என்னன்னா விமலா. இதை எங்கே எழுதுறாருன்னா சிறையில் இருக்க சொல்ல எழுதுறாங்க. கல்கியால் தமிழ் எழுத்தாளர்களின் முதல்வர் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவர் யாருன்னா வாரா. ரா கிருஷ்ணமூர்த்தி பின்னர் கல்கி என்ற புனைப்பெயர் வைத்து கொண்டார். பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தனக்கு கல்கி அப்படின்ற பெயரை வைத்து கொண்டார். கல்கியின் 2வது நாவல் தான் கல்வனின் காதலி. இந்த கல்வனின் காதலி என்பது எதை மையப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, கடமை உணர்ச்சி மிகுந்த ஒரு போலீஸ் அதிகாரி சிறையிலிருந்து தப்பிய கல்வன் ஒருவனை தேடி பிடித்து இறுதியில் சுட்டுத்தள்ள நேரிடும் போது இந்த அதிகாரியின் மனிதாபிமான உணர்ச்சியை கல்கி தமது நாவலில் காட்டுகிறார். அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு திருடனை தேடி பிடிக்கக்கூடிய ஒரு கதை. இறுதியில் பிடிக்கும் பொழுது அவனை சுட்டு கொள்ளாமல் அந்த மனிதாபிமான உணர்ச்சி எப்படி மேலோங்குது அப்படின்றத காட்டிருக்காங்க. அதே போல ஆனந்த விகடன் நடத்திய நாவல் போட்டியில் முதல் பரிசை பெற்ற குகப்பிரியை எழுதிய சந்திரிகா வெங்கடாச்சலம் எழுதிய மஞ்சுகலா, இந்த 2 நாவல்களும் முதல் பரிசை பகிர்ந்து கொள்கிறது. அப்போ குகப்பிரியா எழுதியது என்னன்னா ஆனந்த விகடன் நடத்திய நாவல் போட்டியில முதல் பரிசு குகப்பிரியை. அதே போல சந்திரிகா வெங்கடாச்சலம் எழுதிய மஞ்சுகலா, இந்த 2 நாவல்களும் முதல் பரிசை பகிர்ந்து கொள்கிறது. கல்வனின் காதலியை அடுத்து தியாக பூமியை எழுதினார். கல்வனின் காதலிக்கு அடுத்துதான் தியாக பூமி. சில நேரங்களில் இந்த மாதிரியான ஆத்தர்ஸோடைய புகழ்பெற்ற படைப்புகள் கொடுத்துட்டு எந்த ஆண்டு அடிப்படையில் அது வெளிவந்தது அப்படின்னு நிரல் நிறைப்படுத்துக கேட்பாங்க. அப்போ கல்வனின் காதலிக்கு அடுத்துதான் தியாக பூமி. இதில் காந்திய பாதிப்பை காணலாம். அப்போ இந்த நாவல் எதை மையப்படுத்துதுன்னா காந்தியோடைய தாக்கத்தை மையப்படுத்துவதாக இருக்கு. தியாக பூமியில் தாயை இழந்த பெண் சாவித்திரி மாற்றாம் தாய் கொடுமைகளாலும் கணவனுடைய புறக்கணிப்பாலும் அவதிப்படுவதை காட்டுகிறார். அதாவது தியாக பூமியில தாயை இழந்த ஒரு பெண் தான் இந்த சாவித்திரி. இவள் மாற்றாம் தாய் கொடுமைகளாலும் கணவனுடைய புறக்கணிப்பாலும் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அப்படின்றத மையப்படுத்துது. அதே போல இதிகாச புராண பாணியில் எழுதப்பட்ட சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம், இதுவும் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நூல்னு சொல்றாங்க. சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் பிரெஞ்சு மொழியின் அமர இலக்கியங்களான ஏழைப்படும் பாடு, இளிச்சவாயன் ஆகிய நாவல்களை தமிழில் தந்தவர் தான் இந்த சுத்தானந்த பாரதி. அப்போ பிரெஞ்சு மொழிகளின் இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுத்தானந்த பாரதி அவர்கள். ஏழைப்படும் பாடு, இளிச்சவாயன். அதே போல சுத்தானந்தரின்
அன்பு நிலையம் என்ற நாவல் தேசபக்தி, தெய்வபக்தி, தனிமனித நல்லொழுக்கத்தை காட்டுது. அன்பு நிலையம் என்பது சுத்தானந்தருடைய நாவல். இது தேசபக்தி, தெய்வபக்தி, தனிமனித நல்லொழுக்கத்தை காட்டுவதாக இருக்கு. நாமக்கல் கவிஞர் கொள்ளைக்காரன் ஒருவனை தலைவனாக கொண்டு எழுதியதுதான் இந்த மலைக்கள்ளன் அப்படின்ற நூல். அதாவது நாமக்கல் கவிஞருடைய மலைக்கள்ளன் என்பது ஒரு கொள்ளைக்காரனை தலைவனாக கொண்டு எழுதியது. வங்க மொழி நாவல்களை தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்டன. அதாவது தமிழில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியம் என்னன்னா வங்க மொழி நாவல்கள் அப்படின்னு சொல்றாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் சட்டோபாத்யாயின் ஆனந்த மடம் என்ற பிரசித்தி பெற்ற நாவல் மகேசகுமார் சர்மா என்ற பெயர் கொண்ட மா. குப்புசாமி ஐயர் மொழிபெயர்த்தார். அதாவது பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய சட்டோபாத்யாயின் ஆனந்த மடம் இது அவருடைய நாவல். இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா மா. குப்புசாமி இவருடைய மகேசகுமார சர்மா அப்படின்ற பெயர் கொண்ட மா. குப்புசாமி என்ன பண்ணுறாருன்னா மொழிபெயர்க்கிறாங்க. அதே நாவலை ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து திருச்சிற்றம்பலம் பிள்ளை அப்படின்னு தமிழாக்கியிருந்தார். அதே நாவலை ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்க தமிழுக்கும் மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ பேர் கொடுக்க சொல்ல திருச்சிற்றம்பலம் பிள்ளை அப்படிங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழாக்கியிருக்காரு. அப்போது ஒரே நாவலை பல மொழிகளில் மொழிபெயர்க்க சொல்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க. குப்புசாமி ஐயர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அதே மாதிரி திருச்சிற்றம்பல பிள்ளை தமிழாக்குறாரு. அதுக்கு அடுத்து பரிமளா என்ற நாவலை டி. கிருஷ்ண சாஸ்திரியும் துர்கேச நந்தினியை சிட்டி வெங்கட வரதாச்சாரியாரும் அதாவது பரிமளா என்ற ஒரு நாவலை டி. கிருஷ்ண சாஸ்திரியும் துர்கேச நந்தினி அப்படின்ற நாவலை சிட்டி வெங்கட வரதாச்சாரியாரும் மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு நாவல்களும் விரைவில் தோன்ற ஆரம்பிக்குது. அதற்கடுத்து மகேஷகுமார சர்மா இவர் சந்திரசேகரன் என்ற நாவல் 1908 மொழிபெயர்த்திருந்தாங்க. பாரதியார் தாகூரோடைய கதைகளை என்ன பண்ணியிருக்காங்க மொழிபெயர்த்தாங்க. வாரா பங்கிம் சந்திரரின் விஷ விருட்சம் நாவலை தமிழில் தந்த தானா குமாரசாமி சந்திரரின் பல நாவல்களை மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதாவது வாரா என்ன பண்ணுறாங்கன்னா சந்திர சட்டர்ஜியின் விஷ விருட்சம் நாவலை தமிழில் கொடுத்த தானா குமாரசாமி பல நாவல்களை இவரும் மொழிபெயர்த்திருக்காரு. தாகூரோடைய படைப்புகள் அனைத்தையும் மொழிபெயர்த்த சிறப்பை பெற்றவர் யாரு அப்படின்னா தானா குமாரசாமி. அதாவது பாரதியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாகூரோடைய கதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் தாகூரோடைய மொத்த படைப்புகளையும் மொழிபெயர்த்த பெருமை பெற்றவர்னா தானா குமாரசாமி அவர்கள்தான். மொழிபெயர்ப்புகள் மூலம் தமிழ் நாவல் வளர்ச்சிக்கு சிறந்த பணியாற்றியவர் குமாரசாமி. ஈழ நாவலில் வீரசிங்கன் கதை அல்லது சன்மார்க்க ஐயம் என்ற நாவலை சின்ன பிள்ளை எழுதினார். அதாவது ஈழத்தை மையப்படுத்தக்கூடிய நாவலில் வீரசிங்கன் கதை அல்லது சன்மார்க்க ஐயம் அப்படின்ற நாவலை சின்ன பிள்ளை அவங்க எழுதினாங்க. அதற்கடுத்து சங்கரராம் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் நாவல்கள் படைத்த டி.எல். நடேசன் முதலில் ஆங்கிலத்தில் எழுதினார். அதாவது சங்கரராம் அப்படின்ற புனைப்பெயரில் சிறுகதைகள் நாவல்கள் படைத்தவர் தான் இந்த டி.எல். நடேசன். அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலத்தில் தான் எழுதுறாரு. பிறகு அதனை என்ன பண்ணுறாங்க தமிழில் எழுத தொடங்குறாங்க. இதில் மண்ணாசை அப்படின்ற நாவல் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மண்ணாசை நாவல் தமிழ்நாட்டு கிராம வாழ்வின் வரலாறு, தன் கொள்கைக்காக இறுதியளவு போராடிய பழமையான குடியானவனின் வீரத்தை வர்ணிக்கும் காவியம் அப்படின்னு ஸ்ரீ அவர் என்ன பண்ணுறாரு வர்ணிக்கிறாங்க. மண்ணாசை குறித்து சொல்கிறாங்க. ஆர். சண்முக சுந்தரம் எழுதிய நாகம்மாள் மண்ணாசையுடன் இன்றைய தமிழ் நாவல் இலக்கியத்திற்கு சிறந்த முன்னோடின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர். சண்முக சுந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா மண்ணாசை என்ற நாவல் இன்றைய தமிழ் நாவல் இலக்கியத்திற்கு மிக சிறந்த முன்னோடியாக விளங்குது. இந்த நாவலை நான் ஒரு சிறிய இதிகாசமாகவே கருதுகிறேன். கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் தமிழ் நாவல்களில் ஒரு தலை சிறந்த படைப்பாக மதிக்கிறேன் அப்படின்னு தி.க. சிதம்பரம் பிள்ளை சொல்கிறாங்க.
மணிக்கொடி எழுத்தாளர்களில் சண்முக சுந்தரம் தான் முதலில் நாவல் எழுதியவர். அப்போ மணிக்கொடி எழுத்தாளர்களில் முதலில் நாவல் எழுதிய ஆசிரியர் யாருன்னா சண்முக சுந்தரம் தான். இவருடைய முயற்சிக்கு ஊக்கமளித்தவர் நம்ம கூப்பாரா. வாரா நடப்பியல் நோக்கத்துடன் ஒரு கதை எழுதினார். அது சின்ன சாம்பு அப்படின்றது. விதவை திருமணம் என்ற சமுதாய முன்னேற்றம் அம்சம் அடக்கமாகவே கையாளப்பட்டிருக்கும் இந்த கதை படைப்பிலும் சிறந்து விளங்குகிறது. அப்போ என்னன்னா, சின்ன சாம்பு அப்படின்ற கதை எதை மையப்படுத்துதுன்னா விதவை மறுமணத்தை, விதவை திருமணங்களை மையப்படுத்துவதாக அமைது. கூப்பாராவுடைய நாவல் என்னன்னா வேரோட்டம் என்பது. கலைமகளுடைய பத்திரிகை நாவல் போட்டியில பரிசு பெற்ற 2 நாவல்கள் GS மணி எழுதிய புது உலகம், மற்றது அகிலனுடைய பெண். அதே மாதிரி அகிலன் தன்னுடைய நாவல்ல சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக வைத்து ஒரு பெண்ணுடைய மனமாற்றத்தை சித்தரிக்கிறாரு. அகிலனுடைய பெண் அப்படின்ற நாவல் கலைமகள் பத்திரிகை நாவல் போட்டியில பரிசு பெற்றது. அது கூட பரிசு பெற்றது என்னன்னா GS மணி எழுதிய புது உலகம் அப்படின்றதும். அந்த பெண் அப்படின்ற நாவல் எதை மையப்படுத்துதுன்னா ஒரு சுதந்திர போராட்டத்தை பின்னணியாக கொண்டு அது மூலமா ஒரு பெண் எப்படி மனமாற்றம் அடைகிறாள் அப்படின்றத மையப்படுத்துவதா இருக்கு. விடுதலை போராட்டத்தை பற்றி சுதந்திர இந்தியாவில் அடுத்து எழுதப்பட்ட தமிழ் நாவல் கு. ராஜவேலுவுடைய 1942 அப்படின்றது. நாராயண துரைக்கண்ணன் சீமான் சுயநலம் என்ற நாவலை எழுதினாரு. அதே போல MS கல்யாணசுந்தரம் எழுதிய 20 வருஷங்கள் என்ற நாவலும் வெளியானது. இதில் என்னன்னா நம்மளுக்கு புதின ஆசிரியர்கள் பெயர், அதே மாதிரி எந்த புதினம் வெளிவருது, எந்த ஆண்டு வெளிவருது, அந்த புதினத்துடைய மையம் என்ன, அதில் இடம்பெறக்கூடிய கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரம் நம்மளுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி விடுதலை போராட்டத்தை பொருளாக கொண்ட மற்றொரு நாவல் வள்ளிக்கண்ணன் எழுதிய வீடும் வெளியும். இது விடுதலை போராட்டத்தை மையமாக கொண்டிருக்கு. அதே போல சிதம்பர சுப்பிரமணியனின் மண்ணில் தெரியுது வானம், பார்த்தசாரதியின் ஆத்மாவின் ராகங்கள். மண்ணில் தெரியுது வானம், பார்த்தசாரதியோடைய ஆத்மாவின் ராகங்கள் இரண்டும் மகாத்மாவினால் பாதிக்கப்பட்ட நாட்டுப்பற்று கொண்ட தனி மனிதர்களுடைய செய்கைகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை விளக்குது. ராசு நல்ல பெருமாள் எழுதிய கல்லுக்குள் ஈரம் அப்படின்றது விடுதலை போராட்டங்களை அடிப்படையாக கொண்ட 19ஆம் நூற்றாண்டுக்குல முன்னாடி வரைக்குமே விடுதலை போராட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய களம். அதில் போராடின விதம், அதுக்கடுத்து அது மூலமாக விடுதலை தீயை பற்ற வைக்கிறது, இந்த மாதிரியான ஏராளமான செயல்கள் அந்த காலகட்டங்களில் போயிட்டு இருந்தது. அப்போ சங்கரராம் எழுதிய இன்ப உலகம் விடுதலைக்கு பின் அரசியல் நிலையை விளக்கும் மற்றொரு நாவல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து விடுதலை அடைந்த பாரதத்தின் ஒரு சிறு பகுதியை போர்ச்சுகீசியர் ஆதிக்கத்திலிருந்து அந்த பகுதி மக்கள் விடுதலை பெற நடத்திய போராட்டம்தான் இந்த வலைக்கரம் அப்படின்றது. இது கோவாவில் நடைபெற்ற விடுதலை போராட்டத்தை பற்றியது. அப்போ சில நிகழ்வுகள் உண்மை நிகழ்வுகளாக அந்த ஆசிரியர் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அந்த உண்மை நிகழ்வுகள் எந்த ஊரில் நடைபெறுது, என்ன மாதிரியான பிரச்சனை, இதை பற்றியும் வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கிருத்திகா எழுதின புகை நடுவில், தர்மச்சேத்ரே, சத்தியமேவ, அதே போல் ஜெகசக்தி அவர்களுடைய ஜீவகீதம், கிளிஞ்சல், கோபுரம், மண்ணின் குரல், இதுவும் போலிகளின் தன்மையை இந்திரா பார்த்தசாரதி, தந்திர பூமி அப்படின்ற நாவல்களில் விளக்குறாங்க. அதாவது உண்மையானவர்களைப் போலவே நடித்து நம்மளை ஏமாற்றக்கூடிய போலியானவர்களை பற்றியும் நாவல்கள் வருது. மாணவ சமுதாயத்தின் அபிலாஷைகளையும் அவற்றை அடைவதில் மாணவர்கள் சந்தித்து சமாளிக்க வேண்டிய எதிர்ப்புகளை பற்றியும் பார்த்தசாரதி என்ன பண்ணுறாங்கன்னா சத்திய வெள்ளம் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காங்க. அரசியல் நிலையை கருப்பொருளாக வைத்து ராஜன் கிருஷ்ணன் எழுதியதான் இந்த வேருக்கு நீர். கட்சிகள் நிறைய தோன்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அதாவது பல கட்சி ஆட்சி முறை அப்படின்னு சொல்ல
கட்சிகளுடைய தோற்றமும் பிறகு அந்த கட்சி தாவலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மக்களுக்கு ஒரு வித குழப்பத்தையே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலை நாடுகளில் பொறுத்த வரைக்கும் இருக்கட்சி ஆட்சி முறை தான். ஒன்று ஜெயிப்பாங்க, இல்லாட்டி ஆப்போசிட்டில் உட்காருவாங்க. ஸோ இந்த இருக்கட்சி ஆட்சி முறைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மையப்படுத்துவதாக இந்த வேருக்கு நீர் அப்படின்ற புதினம் இருக்குது. இது ராஜம் கிருஷ்ணம் அவர்களது. அதே மாதிரி ரோஜா இதழ்கள் நாவலில் ராஜம் கிருஷ்ணன் விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் சமீப கால அளவில் மாறுதல்களை வியக்கத்தக்க நடப்பியல் முறையில் கையாண்டு இருக்கிறார். ஸோ ரோஜா இதழ்கள் அப்படின்றது விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அந்த நிகழ்வுகளை மையப்படுத்தியதாக இருக்கு. ராசு நல்ல பெருமாள் எழுதியது போராட்டங்கள். ஒரு மலைப்பகுதியில் செயலாற்றப்படும் மின்விசை திட்டத்தை பற்றி அமுதமாகி வருக அப்படின்ற நாவல் பேசுது. அதே மாதிரி உமாச்சந்திரன் அவர்களுடையது முள்ளும் மலரும். அரசியல்வாதிகளின் அணைக்கட்டு திட்டத்தினால் ஒரு கிராம வாழ்க்கை எப்படி மாறி இடம்பெயரும் சூழல் ஏற்படுகிறது என்பதை சொல்வது சுப்பிரமணியம் எழுதிய வேரும் விழுதும். அரசியல்வாதிகளுடைய அணைக்கட்டு திட்டங்களினால் கிராமங்கள் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மையப்படுத்துவதாக வேரும் விழுதும் அப்படின்ற நாவல் இருக்கு. இது யாருதுன்னா சுப்பிரமணியம் அவங்களது. தஞ்சை மாவட்டத்தில் நடந்த விபரீத சம்பவத்தை இந்திரா பார்த்த சாரதி அவர்களுடைய குருதி புனல் சித்தரிக்கிறது. அப்போ தஞ்சை மாவட்டத்தில் நடந்த வெண்மணி சம்பவம் அப்படின்ற நிகழ்வுகளை குருதி புனல் அப்படின்ற நாவல், இது இந்திரா பார்த்த சாரதி அவர்களது மையப்படுத்தியதாக எழுதப்படுது. அதே மாதிரி அகிலன் அவர்களுடையது புது வெள்ளம். சத்தியம் வென்றே தீரும், அதற்கு முன் பொய் நிலைக்காது என்ற உண்மையை பார்த்த சாரதி அவர்களுடைய நெஞ்சுக்கனல் அப்படின்ற நாவல் விளக்குது. வறுமை காரணமாக வேறு வழியின்றி தன் உடலை விற்று வாழ முயலும் பெண் பற்றியது மூவாவின் நெஞ்சில் ஒரு முள். அதாவது வறுமை காரணமாக ஒரு பெண் என்ன மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுகிறாள் என்பதை மையப்படுத்துவதாக மூவாவின் நெஞ்சில் ஒரு முள் இருக்கு. அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை விரும்பியதன் விளைவாக வேறொரு பெண் நெறி தவறியதை மூவாவுடைய கயமை காட்டும். அதாவது கயமை அப்படின்ற நாவல் என்னன்னா, ஆடம்பரத்திற்காக எப்படி பெண்களுடைய மனங்கள் மாறுது என்பதை மையப்படுத்துவதாக இருக்கு. அதே மாதிரி மூவா அவர்களுடைய அள்ளி பாலுணர்ச்சி பற்றிய தெளிந்த அறிவு அவசியம் என்பதை உணர்த்துகிறது. தானா குமாரசாமியின் ஒட்டு செடி அப்படின்றது தான் மணந்த பெண்ணை முன்பு அவளை காதலித்தவனுக்கே அர்ப்பணம் செய்யும் சோங்கு அப்படின்ற ஒரு லட்சிய பாத்திரத்தை காட்டுகிறது. தானா குமாரசாமியின் ஒட்டு செடி அப்படின்ற ஒரு நாவல் தான் மணந்த பெண்ணை முன்பு அவளை காதலித்தவனுக்கே அர்ப்பணம் செய்யக்கூடிய சோங்கு அப்படின்ற கதாபாத்திரத்தை கொண்டு மையப்படுத்துகிறாங்க. இது இன்றைக்கு நம்ம திரைப்படத்தில் பார்க்கும் பொழுதும் அழகாக பார்க்குறோம். ஆனால் அப்போவே இந்த நாவல் இலக்கியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன் நாராயண துரைக்கண்ணன் தரங்கிணி என்ற நாவலில் ஒரு பெண் தன் காதலிக்கும் இளைஞனை அடைய இயங்கும் நிலையை சித்தரிக்கிறார். அதே மாதிரி மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தனது கதை மாந்தரை படைக்கும் ஜெயகாந்தனின் உன்னை போல் ஒருவன் அப்படின்றது ஒரு மனிதாபிமானத்தை மையப்படுத்துவதாக அமைகிறது. ஜெயகாந்தன் அவர்களுடையது. சண்முக சுந்தரம் அவர்கள் அறுவடை, சட்டி சுட்டது, அலியா கோலம், மாயத்தாகம், காணாச்சுனை, கொங்கு நாட்டு மண் வாசனையுடன் எழுதியது. இதெல்லாம் என்னன்னா கொங்கு நாட்டு வட்டாரத்தை மையப்படுத்துவதாக இருக்கு. ஜானகிராமன் அவர்களுடைய மோகமுல் இன்றைய தமிழ் நாவல்களில் ஒப்பற்ற சிகரம். தன்னை விட 10 வயது மூத்த யமுனாவின் மீது காதல் கொள்ளும் பாபு ஒரு புனித தவமாக கருதுவதை இந்த மோகமுல் நாவல் காட்டுது. அதுக்கடுத்து ஜானகிராமன் உயிர்த்த ஏன் அம்மா வந்தால், மரப்பசு நாவல்களில் படைத்திருக்கும் பெண்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள். பெண் கதாபாத்திரங்களை முற்றிலும் வேறுபடுத்தி படைக்கக்கூடியவர்கள் ஜானகிராமன் அவர்கள். அம்மா வந்தால் அப்படின்றது ஒரு பெரிய குடும்பத்தில் தலைவியாக இருந்து கொண்டு அலங்காரம் மனம் அறிந்து மற்றவருடன் உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழலை விளக்குது. தன்னுடைய ஒழுக்கமின்மைக்கு பரிகாரமாக மகன் அப்பாவுக்கு வேத பயிற்சி அளிக்கும் ஏற்பாடு செய்வதோடு தானும் காசி யாத்திரைக்கு மேற்கொள்றாங்க. உயிர்த்தேன் நாவலில்
வரும் அனுஷ்யா தன்னிஷ்டம் போல் இருக்க வேண்டும் என்றும் சரீர உறவு என்பது மிக சாதாரண உறவு என்றும் வாதாடுகிறாள். அவளுக்கு உலகம் முழுவதையும் அணைத்து தழுவி பிரவாகமாக ஓட வேண்டும் போல் இருக்கிறது. இதே போல மரப்பசு நாவலின் கதாநாயகி அம்மணி அனுஷ்யா என்ற பாத்திரத்தின் விஸ்வரூபம் போல தோன்றுகிறார். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாவல்களில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்கள் ரொம்பவே கதாபாத்திரங்கள் முக்கியமானதாக இருக்கும். இதுவும் வினாக்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். அவளுக்கு எல்லோரையும் தொட்டு பேச வேண்டும் என்று அடக்க முடியாத ஒரு விருப்பம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படின்ற வரையறைகளை தாண்டி வித்தியாசமான பெண்களாக அவர்கள் வலம் வருகிறார்கள். ஒரு இசைக்கலைஞருடன் வாழ்ந்து வரும் அம்மணி அப்படின்ற ஒரு நாட்டியக்காரியாக வளர்ச்சி அடைந்து உலகமெல்லாம் சுற்றுகிறாள். பாரதியின் சந்திரிகையின் கதையில் வரக்கூடிய விசாலாட்சி தானாகவே மறு விவாகம் தேடி சமூக சீர்திருத்தவாதிகளை அணுகுகிறாள். மாதவையா சிருஷ்டித்த முத்து மீனாட்சி சமுதாயத்தை எதிர்த்து மறு விவாகம் செய்து கொள்கிறார். புதுமை பித்தன் 2 குறுநாவல்கள் எழுதியிருந்தார். அது என்னன்னா வசந்தா 1, அதுக்கடுத்து சிற்றன்னை. செல்லப்பா எழுதிய ஜீவனாம்சம் அப்படின்றது கணவன் இறந்ததால் ஒரு பெண்ணின் புகுந்த வீட்டு உறவு அறுபட்டு போன பிறகும் இந்த ஜீவனாம்சம் கோரி அவருடைய தமையன் வழக்கு தொடர்வதின் விளைவாக உறவு பற்றிய நினைவு நீடிக்கிறது. ஆர். விஜயன் அவர்களுடைய அணையா விளக்கு. அதே போல PS ராமையா பிரேமகாரம் அப்படின்ற நாவல்ல ஒரு பெண்ணின் போதிய நகைகளும் பணமும் கொண்டு வரவில்லை என்பதற்காக அவளை கொடுமைப்படுத்தும் சமுதாய பிரச்சனைகளை எடுத்துக்கிறாரு. லட்சுமி அவர்களுடைய முதல் நாவலான பவானியில் படித்த பெண் ஒருத்தி மனமான பிறகு மனமாற்றத்தால் தன் வாழ்வையை குலைத்து கொள்வதை விளக்குகிறார். நாஞ்சில் நாட்டு ரணியல் செட்டிமார்கள் வகுப்பை சேர்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி நீல பத்மநாபன் கூறுகிறது. அதாவது தலைமுறைகள் அப்படின்றது என்னன்னா ரணியல் செட்டிமார்களுடைய வகுப்பை சேர்ந்தது ஒரு குடும்பத்தை மையப்படுத்துவதாக இருக்கு. பெண்களின் பாதுகாப்பை ஒட்டி கட்டுப்பாடு நிறைந்த ஒரு குடும்பத்தின் கதை ஹெப்சிபா ஜேசுதாசன் எழுதிய புத்தம் வீடு அப்படின்றது. இது நாகர்கோவில் வட்டாரத்தில் ஒரு கிராமத்தில் வாழும் கிறிஸ்தவ குடும்பத்தை மையப்படுத்துகிறது. அதே மாதிரி ஒரு தீபம் 5 திரைகள் இது கோவி மணிசேகரன் அவர்களது. கானாசு அவர்களுடைய பொய்த்தேவு அப்படின்றது வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை மாறி மாறி வருவதை காட்டுகிறது. சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் என்று வேடம் போட்டு திரியும் தீயவர்களுடைய இயல்பை அண்ணாதுரையின் ரங்கோன் ராதா அப்படின்ற நாவல் காட்டும். தான் உபாசிக்கும் கலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் ஒரு இசைக்கலைஞனின் கொள்கை அடிப்படையிலான வாழ்க்கைதான் சிதம்பர சுப்பிரமணியனின் அவர்களின் இதய நாதம் என்பது. அதே மாதிரி ஆர்வியின் மனித நிழல்கள் கோவி மணிசேகரன் அவர்களுடைய மனோரஞ்சிதம், ஈழத்து எழுத்தாளரான எஸ்போ அவர்களுடைய சடங்கு தீ, நெசவாளர்களின் வாழ்வியலை பேசும் தோமுசி அவர்களுடைய நாவல் பஞ்சும் பசியும் என்பது. கூட்டுறவு இயக்கத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் சுகீர சுப்பிரமணியத்தின் உழைக்கும் கரங்கள் என்பது. டி. செல்வராஜ் எழுதிய தேநீர் அப்படின்றது தேயிலை தோட்டங்களில் உழைக்கும் தொழிலாளர்களை மையப்படுத்துது. அதே மாதிரி ஐசக் அருமைராசன் எழுதியதுதான் இந்த கீறல்கள். MV வெங்கட்ராம் இருட்டு உயிரின யாத்திரை காதுகள் வேள்வித்தி. இருட்டு உயிரின யாத்திரை காதுகள் வேள்வித்தி இந்த நாவல்களை எழுதியிருக்காங்க. நீலகிரி மலையில் வாழும் படகர்களுடைய பழக்க வழக்கங்களை பின்னணியாக கொண்டதுதான் ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய குறிஞ்சித்தேன். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதினது தில்லானா மோகனாம்பாள். புத்தம் வீடு என்பது எப்சிபா ஜேசுதாசன் உடையது. இது பனையரும் தொழிலாளர்களுடைய நிலை பற்றி கூறுகிறது. ஆற்றிலிருந்து மணலை வாரி லாரிகளில் நிரப்பி
கூலி வேலை செய்து பிழைக்கும் ஒரு கூட்டத்தை பற்றியது. மாதவன் அவர்கள் எழுதின புனலும் மணலும். சின்னப்ப பாரதி அவர்களுடைய தாகம் அப்படின்றது தாகம் சங்கம் சர்க்கரை பவலாயி. தாகம் சங்கம் சர்க்கரை பவலாயி இதெல்லாம் வந்து சின்னப்ப பாரதி அவர்களுடைய நாவல். அதே மாதிரி செல்லப்பாவுடைய வாடிவாசல் ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய விவகாரத்துக்கான இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம். நாவலுக்கு பொருள் என்ற வகையில் இது புதிது. வாடிவாசல் என்பது ஜல்லிக்கட்டு மையப்படுத்துவதாக இருக்கு. அதே மாதிரி சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு புளிய மரத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது. பல ஆண்டுகளாக வளர்ந்து பெருகி மந்தி கிடக்கும் ஒரு காட்டை அழித்து நிலத்தை வளப்படுத்தி ஆலை நிறுவுவதற்காக வழி செய்யும் பணியில் ஒருவன் இயங்குவதை கந்தசாமியின் சாயாவனம் அப்படின்ற நூலானது விவரிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை நகரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட போது மக்கள் பட்ட அவஸ்தையை அசோகமித்திரன் அவர்களுடைய தண்ணீர் அப்படின்ற நாவல் பேசுது. திருநெல்வேலி சீமை கரிசல் காட்டில் முதலாளியின் அடக்குமுறையை எதிர்த்து வாழும் விவசாயிகளின் புரட்சியை கரிசல் அப்படின்ற பொன்னீலனுடைய நாவல் பேசுது. சரி, இப்போ ஒரு புத்தகத்தில் மூல புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட தகவல்களை குறிப்புகளாக நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான நாவல்கள் தோன்றுது, எந்த ஆசிரியர்கள் அதை எழுதுறாங்க, அவர்களுடைய மையம் என்ன, அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இதில் இருந்து நம்மளுக்கான ஒரு சில மாதிரி வினாக்கள். மனோரஞ்சிதம் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? மனோரஞ்சிதம் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? கோவி மணிசேகரன். பொன்னீலன் கரிசல் என்ற நாவலுடைய மையம் என்ன? பொன்னீலன் அப்படின்றவங்களுடைய கரிசல் நாவலின் மையம் என்ன? விவசாயிகளுடைய புரட்சி. ஜெகசிற்பியின் நாவல் அல்லாதது எது? ஜெகசிற்பியின் நாவல் அல்லாதது எது? இதுல வந்து என்னன்னா புகை நடுவில் அப்படின்றது தான் அவருடைய நாவல் அல்லாதது. பனையேறும் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை கூறும் நாவல் எது? பனையேறும் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை கூறுவது புத்தம் வீடு அப்படின்ற நாவல். காதுகள் புதினத்தின் ஆசிரியர் யார்? அதாவது காதுகள் அப்படின்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா MV வெங்கட்ராம். இன்றைக்கு நம்ம பார்த்த கிளாஸில் வந்து என்னென்னா தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும் PK சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம் அவர்களுடைய மூல புத்தகம் பகுதி 2 வந்து பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து நாடகம் அறிமுகம், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், CN அண்ணாதுரை, முத்துசாமி அவர்கள், இவர்களை பற்றி பார்ப்போம். நன்றி.